அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. ரமலான் மாதத்தில் நோன்பை விட தகுதியான 6 நபர்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஷால்லா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பயணம் செய்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள், 3வது பாலூட்டும் தாய்மார்கள், 4வது மாதவிடாய் பெண்கள், 5 பிரசவ தீட்டுள்ள பெண்கள், அடுத்து நோயாளிகள், அடுத்து வயதானவர்கள். இதில் கேட்டிங்கன்னா நோயாளிகளும் வயதானவர்களும், அதாவது நோய் ரொம்ப அவங்களுக்கு இருக்குது, அவங்க நோயினால் இனி நோன்பே அவங்களால வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் தினமும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது சிறந்தது. அதே மாதிரி வயதானவரும் பார்த்திங்கன்னா, இனி அவர் வயது முதிர்வு காரணமாக இனி அவரால் நோன்பே எடுத்து வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவரும் ஒரு ஏழைக்கு தினமும் உணவளிப்பது சிறந்தது. மற்ற உள்ள அனைவரும் என்ன செய்யணும், அதாவது பயணம் செய்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள், மாதவிடாய் பெண்கள், பிரசவத்திட்டுள்ள பெண்கள், இவங்கெல்லாம் நோன்பை எப்போ அந்த நோன்புக்கு அப்புறம் அதை பிற்படுத்தி கலா செஞ்சு கண்டிப்பாக வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.